வாருங்கள் வாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் பாருங்கள் பாருங்கள் தந்தையில் வாருங்கள் பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள் இறைவுறவில் மனதிலும் இணைந்து வாருங்கள் இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து போடுங்கள். தந்தையே மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித பவுல் அன்பிய குடும்பங்கள் இணைந்து உங்கள் அனைவரையும் 6ஆம் நாளின் நவநாள் திருப்பலிக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்று நம் திரு அவையின் இருபெரும் தூண்களாக விளங்கும் புனித பேதுரு பவுலும் இறைவேண்டலும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். புனித பேதுரு இவரை எனக்கு யார் தெரியவே தெரியாது என மறுதலித்தாலும் பிறகு மனம் மாறினார். நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உறுதிப்பட நம்பிக்கை அறிக்கை செய்தார் பேதுரு. வல்லமையோடு இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனையை வெளிப்படுத்தினார். இவருடைய அருளுரையை கேட்டு ஒரே நாளில் 3000 பேர் மனமாற்றம் அடைந்தார்கள் என சொல்லப்படுகிறது. இதில் பேதுருவின் வல்லமையான இறைவேண்டல் வெளிப்படுகிறது. கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமஸ்கு நோக்கி புறப்பட்ட போது ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சவுல் மனமாற்றம் அடைந்து பவுலாக மாறுகிறார். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தும் அளவுக்கு கிறிஸ்துவை எடுத்து சென்ற பெருமை பவுலடியாரை சாரும். புனித பேதுருவும் பவுலும் தங்களது இறைவேண்டலின் வல்லமையால் கால் ஊனமுற்ற மனிதனையே நடக்க செய்ததை பார்க்கிறோம். இவர்களைப் போல் நாமும் ஜெபிக்கும் மனிதர்களாக கிறிஸ்துவை நம் வாழ்வில் கொண்டிருக்க இறையருள் வேண்டி இத்தெய்வீக பலியில் இணைவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோர் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவையாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. பேதுரு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக மன்றாடியது. அதனால் கடவுள் தன் வானதூதர்களை அனுப்பி அற்புதமாக ஏரோதின் கையிலிருந்து விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு அவரை காத்தார் என்பதை அறிவோம். இறைவனிடம் உருக்கமாக ஏறெடுக்கும் நமது மன்றாட்டுகளும் நிச்சயம் கேட்கப்படும் என்ற உறுதியான மனநிலை கொண்டோராய் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். கனிவாய் பரிவாய் நீ அழைத்தாய், இனிதாய் புதிதாய் மலர்ந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, இதயம் எல்லாம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, இதயமும் இல்லம் விளக்கேற்று. ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய், வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவேன். துணையாய் அருகே நீ வந்தாய், எந்த தோல்வையும் எளிதாய் கடந்திடுவேன். துணையாய் அருகே நீ வந்தாய், எந்த தோல்வையும் எளிதாய் கடந்திடுவேன். சுமையென அன்பு சுரந்து வந்தால் நான் சுகமாய் மகிழ்வாய் நடந்திடுவேன். இறைவா முதல்வா வழிகாட்டு, இதயமும் இல்லம் விளக்கேற்று. இறைவா முதல்வா வழிகாட்டு, இதயமும்
இல்லம் விளக்கேற்று ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய் வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே ஆற்றலும் அருளும் நீ தந்தாய் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவேன் ஆற்றலும் அருளும் நீ தந்தாய் ஓராயிரம் பணிகள் ஆற்றிடுவேன் தேற்றிட நீயும் அருகிருந்தாய் இந்த துயர சுமையும் தாங்கிடுவே இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயமும் இல்லம் விளக்கேற்று இறைவா முதல்வா வழிகாட்டு என் இதயமும் இல்லம் விளக்கேற்று ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய் வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தாய் வளர்வேன் செழித்தே உயர்ந்திடுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. ஒவ்வொருவரும் தனக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் நேரிய முறையில் வாழும்போது அவர்களுக்கான வெற்றி பரிசு கடவுளிடமிருந்து கிடைக்கிறது. நீதியோடும் நேர்மையோடும் வாழும்போது கடவுளாகிய நடுவர் அதற்கான பரிசை அருளுவார். நம் வலுவற்ற நிலையில் நம் பக்கம் இருந்து நமக்கு வலுவூட்டுவார் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் தீமோத்தேயு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6 முதல் 8 மேலும் 17-18. திருத்தூதர் தீமோத்தேயு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6 முதல் 8 மேலும் 17-18. ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெயர் பேதுரு, இந்த பாறை மேல் திருச்சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, தரையிறங்கிய அதிசய மின்னல் மாதாவுடைய அன்பு பிள்ளைகளை, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார், கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையில் தான் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கை தான் நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது, ஜெப வாழ்விற்கு நம்மை இட்டு செல்கிறது. இந்த நாளிலே நாம் பேதுரு, பவுல் அவர்களுடைய இறை வேண்டலை பற்றி சிந்தித்து அவர்களுடைய இறைவேண்டலின் அடிப்படையில் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்கிற சிந்தனையை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இனி இவர்களே, முதலில் ஜெபம் என்பதை குறித்து நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஜெபத்தை பல உதாரணங்கள் வைத்து அல்லது ஜெபத்திற்கு பல தன்மைகளை கொடுத்து கூறுகிறார்கள். ஜெபம் என்பதை நான் உறவாக பார்க்கிறேன். நான் ஜெபிக்கிற பொழுது நான் எனக்கும் கடவுளுக்குமான உறவை வெளிப்படுத்துகிறேன். இந்த பண்பை தான் புனித பேதுருவும் பவுலும் வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன். அவர்களை பொறுத்தவரையில் ஜெபம் என்பது உறவு. கடவுளோடு எந்த விதமான உறவை பாராட்டினார்கள், உறவை கொண்டிருந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய ஜெப வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். பொதுவாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருந்ததாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், முதலில் அவர்கள் ஜெபத்தை தங்களுக்குரியதாக, தங்களுக்குரிய பாதுகாப்பானதாக கருதுகிறார்கள். இரண்டாவது, அது உறவை மையப்படுத்துவதாக கொண்டிருக்கிறார்கள். நாம் இரண்டாவது பண்பை முதலில் பார்ப்போம். அவர்களை பொறுத்தவரையில், பேதுருவும் பவுலும் பொறுத்தவரையில் ஜெபம் என்பது உறவு. பேதுருவை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பேதுரு 3 ஆண்டுகளாக இயேசுவோடு இருந்தவர். எனவே இயேசுவினுடைய ஒவ்வொரு பண்புகளையும் அவர் மிக நெருக்கமாக இருந்து பார்க்கிறார். இயேசுவினுடைய நடவடிக்கைகளை உற்று நோக்குகிறார். இயேசு என்னெல்லாம் செய்கிறார், எப்படியெல்லாம் செய்கிறார், ஏன் செய்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். உதாரணமாக, இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருக்கிற பொழுது அவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடமாக இருப்பது ஜெபித்தல். இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜெபித்தார்? எப்பொழுதுமே ஜெபித்தார். விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, அவர் விடிய காலை கருக்களிலிருந்து ஜெபிக்கிறார், எந்த ஒரு பணியை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார், இரவெல்லாம் கண்விழித்து ஜெபிக்கிறார், ஒரு செயலை செய்து முடித்த பின்பு கடவுளுக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறார். பேதுரு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரிடமிருந்து இந்த பண்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்புக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், பேதுரு ஜெபிக்கிறார். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பேதுரு ஜெபித்தாரா? மிக தெளிவான தடயங்கள் இல்லை. இயேசு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது கூட அவர்கள் உறங்கி கொண்டு தான் இருந்தார்கள். விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. லூக்கான எழுதிய செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு, இறுதி உணவு உண்ட பின் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னோடு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு செல்கிறார். அவர் தனியே ஜெபிக்கிற பொழுது பேதுருவை பார்த்து, யாக்கோபை பார்த்து, யோவானை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதபடி
விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆனால் 3 முறை இயேசு வந்து பார்க்கிற பொழுதும் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அவர்களுக்கு ஜெபத்தின் மீது மிகப்பெரிய ஆற்றல் இருந்ததா, நம்பிக்கை இருந்ததா தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தங்களுடைய மனம் ஆர்வமுடையதாக இருந்தாலும் உடல் வலுவற்றதாக இருந்ததால் அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள், ஆனால் கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவினுடைய இறப்புக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் பணிகள் நூலில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் அன்னை மரியாவோடு மற்ற திருத்தூதர்களோடு சீடர்களோடு இணைந்து மேல் மாடியில் அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பேதுரு இயேசுவோடு நெருங்கி பழகுகிற பொழுது ஜெபத்தினால் இயேசு பெற்ற ஆற்றலை வல்லமையை அவர் கண்டு கொண்டதால் இயேசுவோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு அதுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. இயேசு இறந்த பிறகு கடவுளோடு உறவு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை நலமாக அமைய வேண்டும் என்று சொன்னால், நான் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்திருப்பதற்கு எனக்கு வலு கொடுப்பது எது, வழி கொடுப்பது எது? ஜெபம். எனவே பேதுரு ஜெபிக்க தொடங்குகிறார். இன்னும் திருத்துதர் பணிகளை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், பேதுரு 3 முறை ஜெபிக்க செல்கிறார். காலையில் தொழுகை கூடத்திற்கு ஜெபிக்க செல்கிறார், நண்பகலில் ஜெபிக்க செல்கிறார், மாலை வேளையில் ஜெபிக்கிறார். எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் ஜெபிக்கிற பொழுது தூக்கத்திற்கு இடம் கொடுத்த பேதுரு இயேசு தன்னோடு இல்லாத பொழுது அவரோடு உறவு பாராட்டுவதற்கு ஜெபம்தான் மிகப்பெரிய ஆற்றல் வழி என்பதை கண்டுகொண்டு அவர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ ஜெபித்து கொண்டிருந்தார். இதுதான் பேதுருடைய வாழ்க்கையில் அவர் கடவுளோடு உறவு பாராட்டுவதற்காக ஜெபத்தை கடைபிடித்த ஒரு பண்பாக பார்க்கிறேன். பவுலடிகளார் இன்னும் சற்று ஆழமாக நுழைகிறார். அவர் இயல்பிலே ஒரு பரிசேயனாக, திருச்சட்டத்தை அறிந்தவனாக, திருநூலை அறிந்தவனாக இருந்தபடியால் அவர் வெகு இயல்பாக கடவுளோடு ஒன்றித்து விடுகிறார். பவுலடிகளாருடைய வாழ்க்கை அல்லது பவுலடிகளார் இயேசுவோடு கொண்டிருந்த உறவு என்பது மிகப்பெரிய அலாதியானது, ஒரு மறைபொருளாக இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30வது இறைவார்த்தையில் சொன்னாரோ, பவுலடிகளாரும் அதே போல் சொல்கிறார், நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் வாழ்கிறார் என்கிற வார்த்தையாக இருக்கலாம். நான் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது போல நீங்கள் என்னை பின்பற்றி நடங்கள் என்று சொல்வதில் இருக்கலாம். புனித பவுல் அடிகளார் கடவுளோடு ஒன்றித்த ஒரு மனநிலை வெளிப்படுத்துகிறார். எனவே அவருடைய ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. இயேசுவோடு இணைந்திருக்கிறதே என்னுடைய ஜெப வாழ்க்கை. எனவே தான் எப்பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி அவர் சிந்திக்கிறாரோ, இயேசுவை பற்றி போதிக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் பவுலடிகளார் தன்னை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்கி சொல்கிறார், ஒன்றாக்கி சொல்கிறார். நானும் கிறிஸ்துவும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒன்று தான் என்று சொல்கிறார். எப்படியெல்லாம் சொல்கிறார்? முதலில் சொல்கிற பொழுது கிறிஸ்துவினுடைய அறிவே நான் பெற்றுக்கொள்கிற ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கிறார். அந்த கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற செல்வத்தை சுமந்து செல்கிற மட்பாண்டங்கள் நாங்கள் என்று சொல்கிறார். அப்படியாக அவர் கிறிஸ்துவுக்கும் தனக்குமான ஒன்றுபட்ட உறவை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய வாழ்க்கையவே அவர் ஜெபமாக மாற்றிக்கொள்கிறார். 2வது பண்பாக நாம் பார்த்தது, புனித பேதுருவும் பவுலும் ஜெபத்தை எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு கேடயமாக பார்க்கிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான கேடயமாக பார்க்கிறார்கள். புனித பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 15ஆம் அதிகாரம் 30 தொடங்கி 32 முடிய உள்ள பகுதிகளில் சொல்கிறார், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எதற்காக ஜெபிப்பதற்காக கேட்கிறார்? நாங்கள் பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கிறோம். அந்த நற்செய்தி அறிவிக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபியுங்கள். நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மக்கள் கேட்கும்படியாக ஜெபியுங்கள். நாங்கள் ஈட்டுகிற அல்லது நாங்கள் சேகரிக்கிற பொருட்கள் மக்களுக்கு சென்று சேரும்படியாக, அது அவர்களுக்கு பயன் கொடுக்கும்படியாக ஜெபியுங்கள். இன்னுமாக சொல்லுகிறார், நான் கடவுளில் அமைதியில் துயில் கொள்வதற்காக ஜெபியுங்கள். எப்பொழுதுமே தனக்காக மக்களை அவர் ஜெபிக்கும்படியாக கேட்கொள்கிறார். ஏனென்றால் மக்கள் ஜெபிக்கிற பொழுது அது தனக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக பவுலடிகளார் உணர்கிறார். தெசலோனிக்கருக்கு தீமோத்தேயு முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய இறைவார்த்தை சொல்கிறது. மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தை, அவசியத்தை பவுலடிகளார் சொல்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய தலைவர்களுக்காக ஜெபியுங்கள், அனைவருக்குமாக ஜெபியுங்கள். ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிற பொழுது அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது, கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது. யாரெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கடவுள் கேட்கிறார் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் பவுலடிகளார் பல இடங்களில் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். பேதுரு இந்த பாதுகாப்பு படலமாக எப்படி பார்க்கிறார்? இன்று நாம் வாசித்த முதல் வாசகம், பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பேதுருவுக்காக திருச்சபை ஜெபிக்கிறது.
பேதுரு தனக்காக ஜெபிக்கவில்லை, திருச்சபை பேதுருவுக்காக ஜெபிக்கிறது. எனவே அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி கடவுள் தம்முடைய வானதூதரை அனுப்பி பேதுருவை மீட்டுக் கொள்கிறார். எனவே இந்த இரண்டு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் பேதுருவும் பவுலும் ஜெபத்தை தங்களுக்கு மீட்பு அளிக்கிறதாக, பாதுகாப்பு கொடுக்கிற கேடயமாக பார்க்கிறார்கள். எனவே முதல் பண்பாக தங்களுக்குள் இருக்கிற இறை உறவை வெளிப்படுத்துகிற சாதனமாக ஜெபத்தை பார்க்கிறார்கள். இரண்டாவது, தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கேடயமாக பார்க்கிறார்கள். இனி இவர்களே இன்னும் ஒருபடி மேலே சென்று பேதுருவுக்கும் பவுலுக்கும் இடையே இருக்கிற உறவு பற்றி அல்லது ஜெபத்தை பற்றிய சிந்தனையை நாம் பார்க்கிற பொழுது, பேதுரு இயேசு எப்படி ஜெபித்தாரோ அப்படியே ஜெபிக்கிறார். ஒரு பின்பற்றுகிற ஜெபத்தை அவர் முன்னெடுக்கிறார். இயேசு ஜெபித்தார், நான் ஜெபிக்கிறேன். இயேசு எப்படி வல்லமை வெளிப்படுத்தினார், நானும் அதுபோல் வெளிப்படுத்துவேன். இயேசு 12 வயதில் இறந்து போன சிறுமியை சென்று தலித்தாகும் என்று சொல்லி அவர் கையை பிடித்து எழுப்பி விட்டது போல பேதுருவும் ஒரு தொர்க்கா என்கிற பெண்ணுக்கு உயிர் கொடுக்கிற பொழுது அவர் சென்று செபித்து தவித்தோர்க்கா நான் சொல்கிறேன் எழுந்திரு என்று சொல்லி கையப்பிடித்திருப்பான். ஸோ இயேசு எப்படி ஜெபித்தாரோ அவரை அப்படியே பின்பற்றி ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை பேதுரு கொண்டிருந்தார். அதுதான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மிகச்சிறந்த வழி என்று பார்த்தார். ஆனால் பவுலடிகளார் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் இயேசுவோடு கடவுளோடு இரண்டர கலந்த ஒரு நிலையை பின்பற்றுகிறார். எனவே தான் பவுலடிகளாருடைய ஜெபத்தில் பல நேரங்களில் நன்றி சொல்வதாக மட்டும்தான் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், உங்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது என் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மிக அருமையான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகம் 15:16 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 என்ன இறைவார்த்தை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள். எனவே பவுலடிகளார் கடவுளோடு இணைந்த நிலையில் இருப்பதால் நான் ஏதாவது ஒரு தேவைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடவுளோடு இணைந்திருக்கிறபடியால் நான் கடவுளை மகிழ்ந்து கடவுளில் மகிழ்ந்து கொண்டாடுகிறேன், இன்புறுகிறேன். அந்த பண்பு தான் எனக்கு ஜெபமாக இருக்கிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது திருச்சபையை பேதுருவுக்காக ஜெபிக்கிறது, இறைவேண்டல் செய்கிறது, அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறது. ஆனால் பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது என்ன நடந்தது? அவர்கள் இறை புகழ் பாடினார்கள், ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே எங்களை பாதுகாத்தரும், எங்களை காத்தருளும், இதோ நாங்கள் அடைக்கப்பட்டு விட்டோம், எங்களை கொன்றுவாங்க என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு வருத்தத்தையும் வெளிப்படுத்தவில்லை. விவிலியம் சொல்கிறது, பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டிருந்தார்கள், துதித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையில் கடவுளோடு இணைந்த நிலை, கடவுளோடு இணைந்த நிலையில் நான் வாழ்ந்தால் அது எனக்கு ஆதாயம், இறந்தாலும் எனக்கு ஆதாயம்தான். நான் வாழ்ந்தால் மக்களுக்காக வாழ்கிறேன், இறந்தால் ஆண்டவரோடு இணைந்து வாழப்போகிறேன். எனவே பவுலடிகளாரை பொறுத்தவரையில் கடவுளுக்கான ஜெபம் என்பது அல்லது தனக்கான ஜெபம் என்பது கடவுளோடு இணைந்த நிலையில் அவரை புகழ்ந்து பாடுவது. எனவே இனி இவர்களே சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? பேதுருவை போல இதுதான் சட்டம், இதுதான் வழிமுறை என்று சொல்லி அதை பின்பற்றுவதாக இருக்கிறதா? இல்லை பவுலடிகளாரை போல கடவுளோடு இரண்டர கலந்த நிலையாக இருக்கிறதா? இரண்டுமே ஏற்புடைய ஜெபம் தான். ஆனால் இன்னும் சிறந்த ஜெபம் என்பது நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்கிற தருணம். நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்ற நிலையில் நம்முடைய வேண்டுதலை கேட்பதற்கு பதிலாக கடவுளோடு இருக்கிறோம், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வில் நன்றி கூறுவதுதான் மிகச்சிறந்த செயல்பாடாக இருக்கும், ஜெபமாக இருக்கும். எனவே பாதுகாவலர்கள் அல்லது புனிதர்களான பேதுரு பவுலுடைய ஜெபத்தை, ஜெப வாழ்க்கையை பற்றி சிந்தித்த நாம் அவர்களைப் போல கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ முற்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் அன்னை மரியாளுடைய பாதத்தில் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நல்ல ஆயனே இறைவா, திரு அவை தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மக்களை வழிநடத்தும் பணியில் உம் அருட்கரம் பலம் தந்து நிறை ஞானத்தால் இறை உம் ஆற்றலால் அவர்களை காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, நாட்டு தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களும் மகிழ்வாக வாழக்கூடிய விதத்தில் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் பணி செய்யக்கூடிய நல்ல மனநிலை தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அதிசய மின்னல் மாதாவின் திருத்தலம் நாடி வரும் திருப்பயணிகள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள் நிறைவேறவும், திருத்தல வளர்ச்சி பணிக்காக உதவும் உபகாரர்கள் அனைவருக்கும்
இறைவனின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும் உம் அருள் வளம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை தெய்வமே இறைவா, இன்றைய 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பவுல் அன்பிய குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். குடும்பங்கள் ஏறெடுக்கும் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அன்பும் கடவுளின் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைத்திட அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறங்கிடும் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி எமக்கு இறை அருளை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம் அருள் நலமும் பேரன்பும் அவர்களை புடை சூழ்ந்து காத்திட பணிவாழ்வில் நல்ல சுகமும் ஞானமும் தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எங்கள் அரணும் கோட்டையுமான இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எழுப்பியிருக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. உமது அருள் துணையை நம்பி வேண்டியிருக்கிற எங்களுடைய வேண்டுதலுக்கு நீங்கள் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திற்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வழியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவேன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய செருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்ட இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிஃபராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த இயேசுவை பின்பற்றி ஜெப வாழ்க்கை வாழ்ந்தவர் பேதுரு. இந்த இயேசுவையே தானாக நினைத்து அவரோடு இணைந்து வாழ்ந்தவர் பவுல். அந்த ஜெப வாழ்க்கை நாமும் வாழ்வதற்கு விருந்தாக உணவாக வருகிறார். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உணவு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, இன்று நமது அன்னையின் 6ஆம் நாள் நவநாளை சிறப்பிக்க நமது பங்கு தந்தையின் அழைப்பை ஏற்று இன்று நமக்கு பேதுருவும் பவுலும் இறை வேண்டலும் என்ற தலைப்பில் சிறந்ததொரு மறையுரை தந்து நமக்காக ஜெபித்த வேலாயுதபுரம் பங்கு தந்தை அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு நம்ம பங்கு தந்தை சார்பாகவும் நமது இறைமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து கரவொலி எழுப்பி இந்த பொன்னாடை பொருத்தி மகிழ்வோம். இன்று திருப்பலியை சிறப்பித்த பவுல் அன்பிய குடும்பத்தார் அனைவருக்கும் திருத்தல சார்பில் பங்கு தந்தை சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியிரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். மின்னல் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அர்லாந்தரே வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதமிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
கெவுளியா